ஏவிஎம் சரவணனை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் முதல்ல ஏவிஎம்லேருந்து ஆரம்பித்தா தான் வரும். இப்போ ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் ஏவி மெய்யப்ப செட்டியார் வந்து என்ன பண்ணுறாருன்னா 1944 காலகட்டம் 40 காலகட்டங்களில் காரைக்குடியில் வந்து அவர் வந்து ஒரு ஏவிஎம் சன்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அதில் என்ன பண்ணுறாரு, பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. அப்புறம் அந்த ரெக்கார்டு இருக்குல்ல, இசைத்தட்டுகள், அதை வந்து பண்ணணும். சரஸ்வதி ஸ்டோர்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. முதலில் ஏவிஎம் ஆரம்பிக்கப்பட்டது சினிமா சார்ந்த விஷயத்தில் ரெக்கார்டு தயார் பண்ணுற ரைட்ஸை வாங்கி அதை வந்து விற்கக்கூடிய சரஸ்வதி ஸ்டோர்ஸ்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு திரைப்படங்கள் தயாரிக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு, ஆசைப்படுறாரு. முதல் படம் அல்லி அர்ஜுனான் ஒரு படத்தை தயாரிக்கிறார் ஏவிஎம் செட்டியார், மெய்யப்ப செட்டியார். அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக படம் வந்து பெரிய தோல்வி. அதாவது லைட்டு வெளிச்சம் மூஞ்சியில் படுதுன்னு நடிக்கக்கூடிய நடிகர்கள் கண்ணை மூடி இருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்கப்போ தான் தெரியுது நிறைய நடிகர்கள் கண்ணை மூடி நடிச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி ரியாக்ஷனும் தப்பாக இருக்குன்னு ஒரு டெக்னிக்கலாக வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து போயிடுச்சு. அப்போ மெய்யப்ப செட்டியார் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்ம பாடமாக கற்றுக்கணும். என்னென்னா ஒரு முயற்சி தோல்வி, முதல் முயற்சி தோல்வி, அதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறப்ப அன்றைக்கெல்லாம் பாம்பேயில் போய் தான் சினிமா இண்டஸ்ட்ரி இருந்தது. சவுத் இந்தியாவில் பெருசாக சினிமா இண்டஸ்ட்ரி கிடையாது. அப்போ வந்து இந்த டிஜிட்டல் முறைகள் எதுவும் இல்லை, டிஜிட்டலே கிடையாது, கலரே கிடையாது, கலரே கிடையாத காலகட்டங்களில், பேசும் படம் இல்லாத காலகட்டங்களில் அப்போ என்ன பண்ணுறாருன்னா பாம்பேயில் இருக்கக்கூடிய போய் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பார்த்து அதே மாதிரி நம்ம ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஏவிஎம்ஐ தொடங்குறாரு. அவர் படம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரியான டெக்னிக்கல் சைடில் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆயிடணும் அப்படின்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதை வந்து உருவாக்குறாரு. அப்படித்தான் உருவாக்கப்பட்டது தான் ஏவிஎம் அப்படிங்கிற பேனர். ஏவிஎம் ஆரம்பித்து ஏவிஎம் ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஊரில் கொண்டு வராங்க.